வீட்லயே ஜப்பான்ல செய்ற சோஃபுல் கேக் செய்யலாம்னு நினச்சேங்க. கடைசியில எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. அதுக்கு 2 முட்டைய நல்லா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். யாக் தனியா, ஒயிட்ஸ் தனியா. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதை இந்த யாக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். இப்போ எக்கோட ஒயிட்ஸை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையில சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்ஸை இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரை நல்லா ஒரு பைப்பிங் பேக் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கவரில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ண பேனில் ஊற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். பேனில் வச்சா புசு புசுன்னு வருது, இறக்கி வச்சா அமுங்கிடுது. அவங்க கெமிக்கல் சேர்க்குறனால என்னமோ உங்களுக்கு நல்லா வந்திருக்குமோ தெரியல. பட் எனக்கு இப்படி தான் வந்துச்சு. ஹனி ஊற்றி சர்வ் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு.